ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாட்டு கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 400 கிராம் நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா பொரிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்தோன்னா கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் வெந்தயம் கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நல்லா ஓரளவு சூடானதுக்கப்புறமா எள்ளு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம எள்ளு போட்டுறக்கூடாது, ரொம்ப பொரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவு சூடு அப்படியே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கும். அந்த டைமில் எள்ளு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து சம அளவில் வறுத்து இதையும் சேர்த்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக இது கூட கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விடணும். இது நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் இதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் இப்போவே சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே மசிஞ்சு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த ஜாமெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மசிய வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஓரளவு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி இதில் சேர்க்குறேன். இதில் புளித்தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு இதை நல்லா மசிய வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா அந்த புளித்தண்ணி, அந்த மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மட்டும் இந்த பேஸ்ட்டை சேர்த்தா போதும். இந்த ஜார் கழுவி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதாங்க. இதை குறைவான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.